சேம் 1,00,000 ரூபா, பட் அர்த்தங்கள் வெவ்வேறு. ஐ கிவ் யூ சிம்பிள் லாஜிக். இன்னைக்கு மாசம் ஒருத்தர் ஒரு 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாசத்துக்கு நான் என்ன பண்ணணும், எப்படி பட்ஜெட் பண்ணணும், வீக்கெண்டுக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணணும், எவ்வளோ சினிமா பார்க்கணும் அப்படின்னு பட்ஜெட் பண்ணி செலவு பண்ணுவாங்க. இதே அந்த 1,00,000 ரூபா அவருக்கு வந்து போனஸா வந்திருந்தாலோ, இதே 1,00,000 ரூபா அவருக்கு வந்து இன்கம் டேக்ஸ்லேருந்து ரீஃபண்டா வந்திருந்தாலோ, இல்லைன்னா ஒரு கிஃப்டா வந்திருந்தாலோ, இல்லைன்னா ஒரு டிவிடெண்டா வந்திருந்தாலோ அவரோட ஸ்பெண்டிங் பேட்டர்னே மாறும். ஸோ மணி இஸ் ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எப்படி சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம அதை எப்படி செலவு பண்ணுறோங்கிறதையும் டிட்டர்மைன் பண்ணணும். இஃப் யூ வாண்ட் டு ஓவர் கம் திஸ் பிஹேவியரல் பயஸ், எல்லா பணத்தையும் ஒன்னா ட்ரீட் பண்ணணும். அதே சமயத்தில் யூ ஹாவ் டு பிளான் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்டே இன்வெஸ்டட் ஃபார் அ லாங்கர் டியூரேஷன் அட்டம். பணம் ஒன்று தான், பட் நீங்கள் பிஹேவியரை வச்சு அதை 2 விதமாக அர்த்தம் பண்ணாதீங்க. எல்லாமே கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ற பணம் தான். இன்னைக்கு நீங்க அதை இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுடைய நாளைய எதிர்காலத்தை காப்பாற்றும் அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா யூ கேன் பிளான் அ பெட்டர் ஃபினான்ஷியல் ஃபியூச்சர் ஃபார் யுவர் செல்ஃப். தேங்க்யூ. உங்க பர்சனல் ஃபினான்ஸை பெட்டரா இருக்குமா? ப்ளீஸ் கெட் இன் டச் வித் அஸ்.